அதாவது யூஎஸ்னுடைய ஒஃபிஷியல் கவர்மெண்ட்டினுடைய ஒஃபிஷியல் வெப்சைட், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதில் எப்ஸ்டைன் லைப்ரரின்னு இருக்குது. அந்த லைப்ரரியில் போனீங்கன்னா 18 years of age or older அப்படின்னு எஸ் கொடுத்துருங்க. அதில் கீழே போனீங்கன்னா சர்ச் ஃபுல் எப்ஸ்டைன் லைப்ரரின்னு இருக்குது. இந்த லைப்ரரியில் ராகுல் காந்தி அப்படின்னு நான் போடுறேன், சர்ச் கொடுக்குறேன். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல ராகுல் காந்தி பேரு 1 2 3 4 5 6 இடத்துல எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல ராகுல் காந்தியினுடைய பேர் வருது. ராகுல் காந்தி ஆஃப் காங்கிரஸ் இன் தி எண்ட் proved to be hopeless amateur, poorly advised without even decent media management skills. ராகுல் காந்தியை பத்தி எப்ஸ்டைன் எது இருக்கிறது? ஏன்னா அவர் பார்த்திருக்காரு, மீட் பண்ணியிருக்காரா என்ன, இதாவது அவர் தான் சொல்லணும். அவர் இன்னைக்கு இல்ல, உயிரோட இல்ல. அப்ப ராகுல் காந்தி தான் சொல்லணும். அடிக்கடி வெளியூருக்கு போறீங்களே, எப்பயாவது எப்ஸ்டைனை பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும். இப்போ இவரை போலீஸ், அங்க இருக்கிற யூஎஸ் ஃபோர்ஸ் அரெஸ்ட் பண்ணுது. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அவருடைய ஃபைல்ஸ் எல்லாம் போய் அங்க இருந்து அதை கைப்பற்றுறாங்க. அதுல நிறைய போட்டோஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய இமெயில்ஸ் இருக்கு. இப்போ இந்த போட்டோஸ் தான் ஒன்னொன்னா லீக் ஆகுது. இப்போ பில் கேட்ஸ் வந்தது, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவர் வந்திருக்காரு. அவர் பேரலைஸ்டான ஒரு ஆள். அவரு சார் இவன் அணுசக்தி சம்பந்தமான ஆளு சார். இவன் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோட அணு ஆயுதம் சம்பந்தமான டேஞ்சரான ஃபெலோ சார். அதுக்கு அவன் பொம்பளை பொறுக்கித்தனத்தை வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இருக்கலாம். இவங்க போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு, ஆண்ட்ரூ பாக்குறோம் நம்ம, அதெல்லாம் அவர் எடுத்து வச்சிருக்காரு. இது இல்லாம மெயில் நிறைய இருக்கு. அந்த மெயில்ல தான் மோடியோடைய பேர் வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, மெசேஜ் இருக்கு, நம்ம ஏதாவதுனா வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்றோம். அவர் இருந்த காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா இமெயில் தான், இமெயில்ல தான் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ மோடியினுடைய பேச்சு கேட்டேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மோடியினுடைய பேச்சு கேட்ட அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குன்னு யாருக்கிட்டையாவது ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம். இல்லைன்னா அண்ணா சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், இன்னொருத்தருக்கு என்ன தெரியாது. அப்போ அவர் உங்ககிட்ட வந்து என்ன பார்க்கணும்னு சொல்றாரு, நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லை, நீங்க பாட்டுக்கு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க. சரிப்பா, உன்னையும் ஆனந்தையும் சந்திக்க வைக்கிறேன்னு ஒரு மேல போடுறீங்க. நான் எப்படிங்க இதுல இன்வால்வ் ஆக முடியும்? எனக்கு தெரியாதுங்க. நீங்க யாருக்கோ வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. எனக்கு கமிஷனரை தெரியும், கமிஷனருக்கு என்ன தெரியாது. அந்த கதை தான். இது போன்ற அரசியல்வாதிகள் உங்களை ஏமாத்த பாக்குறாங்க. நீங்க கூகுள்ல போய் இதை போட்டு பாருங்க, ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது மோடிக்கு 2014 இருந்து நடந்துகிட்டு இருக்கு. மோடி 2014 பிரைம் மினிஸ்டரா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச அமெரிக்கா அவர் ஆல்ரெடி 2008 பேன் பண்ணிடுறாங்க. எப்ஸ்டைனை வந்து எப்படி பார்க்க முடியும்? அமெரிக்காவை பேன் பண்ணி வச்சிருந்தாரு. அப்போ மோடி அவர்களுக்கு ஒரே ஒரு நாட்டுக்கு தான் போக வாய்ப்பு கிடைச்சி, சைனா மட்டும்தான்.